வணக்கம். தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கான வீடியோ தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ என்னென்னா, இன்றைக்கி எனக்கு காலையில் ஒரு மெயில் வந்திருந்தது. அதில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2 வீடியோவுக்கு எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரைஸ் ஆகிருந்தது. பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் தான், நானே க்ரியேட் பண்ணி நானே போட்டு தான், யூடியூப்லேருந்து எதுவும் எடுத்தது இல்லை. ஆனாலும் ஏன் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, மியூசிக் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் இஷ்யூஸ் க்ளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பாடல்கள்லேருந்து எதுவும் நம்ம எடுத்து பின்னாடி பேக்ரவுண்டில் போடலை. அப்படி இருந்தும் காப்பிரைட் இஷ்யூ க்ளைம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக செக் பண்ணும்போது யூடியூப் லைப்ரரியிலே உங்களுக்கு சாங்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதுலேருந்து யூஸ் பண்ண சாங்ஸுக்கு தான் காப்பிரைட் ரைஸ் ஆகிருக்கு. ஒன்றும் புரியல, ஏன்னா ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தது அதை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டென்ட்டும் ஓன் கண்டென்ட்டு அப்படி இருக்கும்பொழுது எப்படி இது க்ளைம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடியோஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 2 வீடியோவுக்கு மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் க்ளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா உங்கள் சேனலே டெர்மினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னது, யூடியூப்பை பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. இது ஃபுல் டைமாக வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வரும்பொழுது தேவையில்லாத டென்ஷன், ஏன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் கேரியர் போகும்பொழுது பேமெண்ட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வராதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரும். இது பார்ட் டைம்னும்பொழுது மைண்டில் ஓடிட்டு இருந்தது, இது இல்லைனா பரவாயில்லப்பா, அமேசானில் புக்ஸ் போடுறோம், அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் யுடிமிக்கு வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ வெப்சைட் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஏதோ ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் நம்ம கை வச்சிட்ருக்கிறதுனால இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனாலும் இந்த இஷ்யூ நம்ம மேலே தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த காப்பிரைட் இஷ்யூ க்ளைம் பண்ணியிருக்கிறதுனால அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணோம். அந்த இஷ்யூஸை, காப்பிரைட் இஷ்யூஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூடியூபராக இருக்கிற, இதை பார்த்துட்டு இருக்க சில யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது, யூடியூப்பை பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. ஃபுல் டைம் கேரியராக எடுத்து போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் காப்பிரைட் இஷ்யூஸ் உங்கள் சேனல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே கேள்விக்குறி தான். இன்றைக்கி அந்த யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் திடீர்னு ஒரு காப்பிரைட் இஷ்யூ வரும்பொழுது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த கேரியர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் யூடியூப் போடுறதுனால மட்டும் உங்கள் கேரியர் ஜாப்க்கு ட்ரை பண்ணும்பொழுது பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இல்லை நீங்கள் டேரக்டர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணி, அசிஸ்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேரியர் எடுத்துகிட்டு போகலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ நாங்கள் அந்த காப்பிரைட் இஷ்யூவை எப்படி நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்ட போகிறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, கான்செப்ட் போகலாமா? வாங்க. முதல்ல ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த காப்பிரைட் இஷ்யூ க்ளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட்னு சொல்லிட்டு அதை காமிச்சு கொடுத்துருக்கு. ஸோ வியூ க்ளைம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கிறது காப்பிரைட் இஷ்யூ க்ளைம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறோம், அந்த ப்ளே வீடியோன்னு போட்டுட்டு. அது சரி. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் வந்துட்டுருக்கு. உனது கடமையை செய். ஸோ அந்த மியூசிக் தான் காப்பிரைட் கேட்டிருக்காங்க. அதனால் அதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கிரியேட்டிவ் ஸ்டுடியோக்கு போகிறோம். போய்ட்டு அதில் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிரைட் நோட்டீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் இப்போ மானிட்டைஸ் பண்ண முடியாது, இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் காமிச்சிருக்கு. அந்த இடத்துல ஐக்கான் போட்டு வந்திருக்கு.
ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். வீடியோ கிளிக் பண்ணி அதில் ஆடியோ ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆடியோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் தேர் இஸ் ஒன் ஆடியோ கிளைம் ஆன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதில் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் நடக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் மெயிலை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வியூ டீட்டெயில்ஸ் கிளைம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து there are no copyright claims on this video அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறத கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ இருக்கிற இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பிரைட் கிளைம் வந்து கிளியர் ஆகிருக்கும். இப்போ வீடியோவில் உங்களோட சேனலில் வந்த காப்பிரைட் இஷ்யூவை எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ சேனல் நடத்துகிறவங்க ஸோ காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னா உடனே பயந்துட வேணாம். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் நல்ல கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் எதுலேருந்து எடுத்து போடலை அப்படின்னு இருக்கிற சமயத்தில் யூடியூப் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அது மினிமைஸ் பண்ண பார்க்கும். ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்து போட்ட வீடியோஸில் இருக்கிற ஆடியோ எதுவுமே வந்து வெளியிலேருந்து எடுக்கலை, எல்லாமே யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற கண்டென்ட்டை தான் எடுத்து போட்டோம். ஸோ அப்படி இருந்தும் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா மேபி உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.